ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் இன் டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா செக்டார் ரெலவெண்ட்டாக வர வெஹிக்கிள்ஸ்னால் நீங்கள் வந்து ட்ரக்ஸு, காரு, பஸ்ஸு, ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இது ரெலவெண்ட்டாக தான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரோட ஃபோக்கஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளோடைய டிசைன். ஸோ டிசைன்றது பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிளில் வர பேர் பார்ட்ஸ், அப்புறம் அந்த வெஹிக்கிளோடைய அவுட்டர் சர்ஃபேஸ், அதாவது ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ கார் எடுத்திங்கன்னா காரோடைய லுக் வந்து எப்படி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைன் வந்து எப்படி பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து வெஹிக்கிள் டிசைனில் வரும். ஸோ அந்த டிசைனுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேடு, கம்ப்யூட்டர் டிசைன், ஓகேங்களா? அதாவது கேட்டியா, சாலிடாக்ஸ், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜின் டெவலப்மெண்ட். ஸோ ஆட்டோமொபைலோட ஒரு வெஹிக்கிளோட மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அது காரில் வர இன்ஜினோ இல்லை பஸ்ஸில், ட்ரெயின், ஷிப்பு, ஸோ இதிலலாம் வர இன்ஜின்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து டெவலப் பண்ணுறதும் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரோட ஃபோக்கஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது மாடர்ன் எலக்ட்ரானிக் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து இப்போ டிஜிட்டல் ரெலவெண்ட்டாக வருது பார்த்திங்களா, இபிஎஸ், எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரோட ஃபோக்கஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிளோடைய டெஸ்டிங்கு அண்ட் சேஃப்டி, அதாவது எமிஷன் டெஸ்டிங்கு, கிராஷ் டெஸ்ட்டு. அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த வெஹிக்கிளோடைய டேமேஜஸ் வந்து எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றதும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங். ஸோ ஃபைனலாக வந்து அந்த காரோடைய பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக அசம்பிளி லைனில் அசம்பிள் பண்ணி அந்த காரை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர வரைக்கும் ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரோடைய ஃபோக்கஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ப்போம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ராடராக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த மெக்கானிக்கலோட இது பார்த்திங்கன்னா மிஷின்ஸு, அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரு, அப்புறம் தெர்மல் சிஸ்டமு. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெலவெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணக்கூடிய ஏரியாஸில் வந்து இவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸுன்றது இட் மேபி அ கார், இட் மேபி ஈவன் நீங்கள் ஃபோனில் கூட எடுத்துங்களேன். உங்கள் மொபைல் உள்ளே இருக்கிற போர்டு தான் வந்து ப்ராசஸ் தான் வந்து எலக்ட்ரானிக்ஸு. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற கேஸ், கவர், ஸோ தட் ப்ராடக்ட் டெவலப்ட் பை மெக்கானிக்கல் இன்ஜினியரோடாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? டிசைன் பண்ணி அதை அவுட்புட் எடுத்துகிட்டு வர வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அண்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து கொடுக்கணும், ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த்து அதை வந்து அனலைசஸ் பண்ணுவாங்க. ஆன்சைஸ்ன்ற சாஃப்ட்வேர் அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் லோடு வித்ஸ்டாண்ட் எவ்வளோ, ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் லோடு எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணும் அந்த மெட்டீரியல், நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த மெட்டீரியல் கொடுத்தா. ஆட்டோமேஷனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறது, அப்புறம் மெயின்டெனன்ஸு, மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது வரைக்கும் ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஃபோக்கஸ் இருக்கும்.